பார்க்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம அப்படியே வாசிக்க போறோம். சகரியா பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 1093வது பக்கம். சகரியா 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். நல்ல கவனிங்க, இந்த யோசுவா மோசையோடு இருந்த யோசுவா அல்ல. இவன் பின்னாட்களிலே ஆலயத்தை கட்டுவதற்கு ஆசாரியனாக இருந்த யோசுவா. இந்த யோசுவா வேற யோசுவா. நல்ல கவனிங்க, இந்த யோசுவா யாருக்கு முன்னாடி நிற்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தருடைய தூதனுக்கு முன்னாடி நிற்கிறான். யோசுவா யாருக்கு முன்னாடி இருக்கிறான்? கர்த்தருடைய தூதனுக்கு முன்னாடி இருந்தாலும் பிசாசு எங்க இருக்கானா? அவன் பக்கத்துல நிக்கிறானா? சாத்தான் ஏன் பக்கத்துல நிக்கிறானா? இந்த வசனம் அதுக்கு தான் நான் எதுக்கு பக்கத்துல பார்த்து சொல்ல, பிசாசு எதுக்கு நிக்கிறான்? உன்னை காலி பண்றதுக்கு தான் நிக்கிறான். ஆமா, உன்னை வாழ வைக்கிறதுக்காக நிக்கிறான். நம்ம தேவ சமூகத்துக்கு வந்தாலும், தேவ ஆலயத்துக்கு வந்தாலும், தேவ பிரசனத்துக்கு வந்தாலும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேணும். நமக்கு ஒரு எதிராளி இருந்து கொண்டே தான் இருக்கிறான். நமக்கு தீங்கிழைப்பதற்கு ஒரு எதிராளி இருந்து கொண்டுதான் இருக்கிறான். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். அப்ப பாருங்க, கர்த்தருக்கு முன்னாடி இவன் நின்றதுனால சாத்தானுக்கு தீங்கு செய்ய வந்தாலும் கர்த்தர் சாத்தானோடு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும், நீங்க மனுஷனா பிறந்துட்டாலே நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்திலேயே உயர்ந்த சொத்தாகிய உங்கள் உடலையும் உங்கள் வாழ்க்கையும் சீர்குலைக்க பாதிக்க ஒரு தீய வல்லமை கிரியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு பண்ணுங்க, தீய கிரியை மூலமா என்னை பாதிக்கக்கூடிய சத்துரு பக்கத்துல இருந்தாலும் நீங்க கர்த்தருக்கு முன்னாடி வந்துருங்க, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்துருங்க, கர்த்தருடைய அன்புக்குள்ள வந்துருங்க, தூதனுக்கு முன்னாடி வந்துங்க, துதிக்கு முன்னாடி வந்துருங்க, ஆராதனைக்கு முன்னாடி வந்துருங்க, தேவ மகிமைக்கு முன்னாடி வந்துருங்க. எப்படியாச்சும் உன்னை சங்கடப்படுத்த, உன்னை பெயின்ஃபுல் ஆக்க, உன்னுடைய நன்மையை தடுக்க ஏதாவது ஒரு வடிவத்துல சத்துரு என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறான்? கிரியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிடணும், என்னன்னா, என்ன ஆனாலும் அப்பாவோட பிரசனத்துக்கு நான் போயிடுவேன், அப்பாவுக்கு முன்னாடி நான் நிற்பேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதன் அப்படின்னு சொன்னா அங்க கர்த்தருக்கே சமானமாய் சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்கள்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா கர்த்தருக்கே சமானமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த வசனம் எப்படி வரும், எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு எபிரேய பதத்துல சொல்றாங்கன்னா, அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் என்று அல்ல, கர்த்தருக்கு முன்னாடி நின்றான் என்ற பதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல நான் தான் இருக்கிறேன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, அவளை பிடிச்சு சொல்லுங்க, தைரியமா இருங்க, சாத்தான இருக்கிறான்றத மறந்துடாது. இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றதுக்கு, ஏதாவது ஒரு உடல் உபாதையை கொடுக்கறதுக்கு, ஏதாவது குடும்ப சண்டையை உண்டு பண்றதுக்கு நல்லா போயிட்டு இருக்கும் பாருங்க. ஏதாவது ஒரு சிலாவளி வந்துடும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும், ஏதாவது ஒரு தலைவலி வந்துடும், ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துடும் பாருங்களேன். பிசாசு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா நான் சொல்றேன், அவன் 1000 வேலை பார்த்தாலும் என் வேலை தெய்வ சமூகத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறது, என் வேலை கர்த்தருக்கு முன்னாடி வந்து நிக்கிறது, என் வேலை ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறது. அதை நம்ம செஞ்சிடணும் பாருங்க. ஏன்னா இந்த சமுதாய வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா, கர்த்தருடைய பிரசனத்தை விட்டு உங்களை வழிவிலகி சென்று வேறு பக்கமா திசை திருப்புது. திசை திருப்பும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வளர்ச்சியற்ற நிலை ஆயிடுறோம். வளர்ச்சியற்ற நிலை ஆகும்போது என்ன ஆகுது, வர வேண்டிய ஆசீர்வாதம் இன்னும் டைம் எடுக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்துருச்சு இல்ல, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க, எல்லா எக்ஸாமும் எழுதிக்கலாம். ஆனா பாருங்க, அவங்க ஒரு வருஷத்துல அதை கம்ப்ளீட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஒரு வருஷத்திலே கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டடிக்கு அவங்க போயிடலாம். ஆனா படிக்காம பல விதத்துல, விளையாட்டுல, அதுல, சினிமால, உலக சுற்றத்துல, இதுலயே சுத்தி நான் நிறைய பிள்ளைங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல என்ன பண்ண முடியல, கம்ப்ளீட் பண்ண முடியல.
சரி, ஒரு வருஷத்துல கம்ப்ளீட் பண்ண முடியல, இத்தனை சப்ஜெக்ட் போயிடுச்சுல, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சப்ஜெக்டை எழுதலாம்னு எழுதுவாங்க பாருங்க. அப்போ சரியா படிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிந்து நான் கேள்விப்பட்டு எத்தனை வருஷம் ஆகியும் அட்டெம்ப்ட் எழுதி 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 பாஸ் பண்ணாம போனவங்க, அதை கம்ப்ளீட் பண்ணாம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. அப்ப நான் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை வேற யாரும் கிடையாது. நம்ம முடிக்க வேண்டிய கோர்ஸை முடிக்க மாட்டோம். பார்த்துக்கலான்ட்டு தேவ சமூகத்துக்கு வராததுனால நெக்ஸ்ட் லெவல் போறது என்பது காலதாமதம் ஆகிட்டே இருக்கு. அப்ப நான் சொல்றேன், நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி வந்துரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். பிசாசு பிரச்சனை பண்றானா, ரைட், ஓகே. பக்கத்துல இருக்கிறானா, ஓகே. பல வகையான சவால்களை கொண்டு வரனா, ஓகே. அதை பத்தி எனக்கு நான் பெருசா நினைக்கல. நான் தேவனுக்கு முன்னாடி வந்து நின்னுறேன். இங்க தேவன் ஃபைட் பண்றாரு பாருங்க, தேவன் பேசுறாரு பாருங்க. சாத்தானை தேவனே கடிந்து கொள்ளுகிறார். சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அப்ப நான் சொல்றேன், பிசாசை நம்ம லைஃபை விட்டு காலி பண்றதுக்கு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பாவின் பிரசன்ஸ்க்கு வந்துருங்க. பிரசன்ஸ்க்கு வராம இருக்கிறது தான் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உலக இழுப்புகள் நம்ம இழுத்து கொண்டு அவன் கையில பலியாகிறதுக்கு கொண்டு போய் கொடுத்துரும் பாருங்க. 3ஆம் வசனம், யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். பக்கத்துல பார்த்து சொல்லு, சாத்தான் வர்றதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சிருச்சா? இவன் தூதனுக்கு முன்னாடி நிற்கின்றபடியினால் தேவன் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறபடினால் தேவன் யுத்தம் பண்ணுகிறார். ஆனால் பிசாசு இவன் வாழ்க்கை விட்டு நீங்க வேண்டுமே, ஆனால் அழுக்கு வஸ்திரம் களைக்கப்பட வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையில பொறைய வச்சுக்கிட்டு பிரெட் ஸ்லேஸ் வச்சுக்கிட்டு ரோட்ல போய் பாருங்களேன், வராத நாய் பின்னாடி வரும். வீட்டில் ஒரு ஓரமா சர்க்கரையை போட்டு வைங்க பார்க்கலாம், வராத இரும்பு வரும். அழுக்கு ட்ரெஸ் என்றால் என்ன? வார்த்தைக்கு உட்படாத ஒரு வாழ்க்கை தான் அழுக்கு வஸ்திரம். தேவ சித்தத்தை செய்யாததுதான் அழுக்கு வஸ்திரம். இப்ப சமூகத்தில் வந்து அவர் விழுறாரு. இந்த அழுக்கு வஸ்திரத்தின் நிமித்தமாகவே சாத்தான் இவனுக்கு தீங்கு செய்யும்படி இருக்கிறான். அப்ப நம்ம பரிசோதனை பண்ணிக்கணும் பாருங்களேன், லைஃப்ல அழுக்கு வஸ்திரம் இருக்கா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, அழுக்கு வஸ்திரம் இருக்கா? என்னங்க அழுக்கு வஸ்திரம்? தோச்ச ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரெஸ் இல்லைங்க, கோபம் என்ற அழுக்கு வஸ்திரம், பொறாமை என்ற அழுக்கு வஸ்திரம், பெருமை என்ற அழுக்கு வஸ்திரம், காழ்ப்புணர்வு என்ற அழுக்கு வஸ்திரம், மன்னியாத சுபாவம் என்ற அழுக்கு வஸ்திரம், தேவ சமூகத்துக்கு வராத அகங்காரம் கொண்ட அழுக்கு வஸ்திரம் நம்ம லைஃப்ல ஒரு நாளும் வந்துடவே கூடாது. தேவ வசனத்துக்கு மாறான செய்கை எல்லாமே அழுக்கு வஸ்திரம். அது நம்மை பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அழுக்கு வஸ்திரம். 4ஆம் வசனம், அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். அப்படின்னா என்ன சொல்றாரு? நீ வார்த்தையை காத்து கொண்டா, மறுபடியும் அழுக்கு பண்ணிக்காத. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வர ஆண்டவர் என்ன பண்றாரு? அழுக்கு வஸ்திரத்தை அகற்றி பரிசுத்த வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் உலகத்துல போயிட்டு ஜென்ம சுபாவங்களை தரித்து கொள்ளாத, மறுபடியும் வேண்டாத எண்ணங்களை சுமந்து கொள்ளாத.
அதற்கு விலக்கப்பட்டவனாய் நீ ஜீவித்து விடு. விலக்கப்பட்டவனாய் ஜீவித்தால் உனக்கு நான் சுதந்திரங்களை கொடுப்பேன், உனக்கு நான் உச்சிதங்களை கொடுப்பேன், உனக்கு நான் மகிமைகளை கொடுப்பேன், உனக்கு நான் மேன்மைகளை கொடுப்பேன் என்று தேவாதி தேவன் உரைக்கின்றபடியினாலே நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய பிசாசா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்கன்னா அவன் தாழ்த்தப்பட்டு போவான். ஆமா, நான் சொல்றேன், பொறைய வச்சுக்காதீங்க. ஆமா, நாய் வரவே வராது. அல்லேலூயா. ஆமா, நாய் வரவே வராது. நான் என்ன சொல்றேன், தூக்கி போட்டுடுறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ரொட்டி துண்டெல்லாம் தூக்கி போட்டுடுறேன், பொறையெல்லாம் தூக்கி போட்டுடுறேன், பிசாசின் சரக்கனை அவனுக்கே கொடுத்துடுறேன். நான் வைத்துக் கொள்ள போவதே இல்லை என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை பார்த்து இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமங்களை உன்னிலிருந்து, அக்கிரமத்தின் வஸ்திரங்கள் அது, உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். பிரசன்னத்துக்குள்ள நீங்க வர 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 நிம்மதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், சந்தோஷத்தின் வஸ்திரம், சமாதானத்தின் வஸ்திரம், ஆரோக்கிய வஸ்திரம், ஆசீர்வாத வஸ்திரம் உங்கள் மேல் போர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். உங்கள் மேல் போர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். உங்கள் மேல் போர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் நிறைந்த பாதுகாப்பின் பாக்கிய நன்மைகளோடு இருப்பீர்கள். உலகம் 1000 தீமைகளை கற்றுக் கொடுக்கும், 1000 பொல்லாப்புகளை கற்றுக் கொடுக்கும். அவங்க வாழ்க்கையும் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். நான் சொல்லுகிறேன், அக்கிரமத்தின் பாதையை ஒரு நாளும் தேர்வு செய்து கொள்ளாதீர்கள். அதனுடைய முடிவுகள் பயங்கரத்தின் அழிவுகளாய் இருக்கிறது. நீதியின் பாதையை தேர்வு செய்து கொள்ளுங்கள். சில சிரமங்கள் இருக்கலாம், சில கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சிரமங்கள் கஷ்டங்கள் அல்ல, நீங்கள் உருவாகி கொண்டிருக்கிறீர்கள். தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நேற்று என்னுடைய மனைவியோட பேசிக்கிட்டு இருந்தேன். மலரும் நினைவுகள் மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான, ஒரு என்னை விட ஒரு கொஞ்சம் வயசு பெரியவர், நல்லா ஒரு நட்பா பழகக்கூடியவர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராமவரத்தில் அவர் குடியிருந்தார். அவருடைய வீடு ஒரு முறை சந்திக்கிறதுக்காக போயிருந்தோம், அவரை பார்க்கறதுக்காக. அப்போ நான் ஊழியத்துக்கெல்லாம் வரல, அப்போ ஒரு விசுவாசியாக தான் நான் இருக்கிறேன். அப்போது அவர் ஒரு பிஸ்னஸ் டீலிங் ஒன்று முடிக்கிறாரு. எங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் அதை முடிக்கிறாரு. முடிச்சுட்டு அந்த பிஸ்னஸ் டீலிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆட்கள்லாம் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, இங்கே பார், நம்ம நல்லா இருக்கணும்னா 4 பேரை கெடுத்துடணும். 4 பேர் கெட்டாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். நமக்கு ஒன்றும் புரியல அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஏது சொல்ல வர்றாரு. நம்ம நல்லா இருக்கணும்னா 4 பேர் கெட்டாதான் முடியும். ஆச்சரியமா இருக்கும். ராமாவரத்தில் பெரிய வீடுங்க கட்டிட்டாரு பாருங்க. யாரெல்லாம் ஏமாத்தணுமோ என்னென்னலாமா பண்ணுமோ எல்லாம் பண்ணி கட்டிட்டாரு பாருங்க. ராமவரத்தில் வீடு, பிள்ளைங்கள்லாம் ஃபாரின் செட்டில், வேற லெவல். அவர் ஊஞ்சல் ஆடுறதுக்குன்னே ஒரு 4 கிரவுண்ட் இருக்கும் பாருங்க. புல்லெல்லாம் போட்டு செம்மையாக பண்ணி வச்சிருப்பார். அப்படியே வேற லெவல் பண்ணி வச்சிருந்தார். வேற வேற லெவல். திடீர்னு பார்த்தீங்கன்னா மண்டைக்கு மேலே கொண்ட மாதிரி ஒரு கட்டி வந்துடுச்சு அவருக்கு. மண்டைக்கு அப்படியே புஷ்ஷுன்னு இவ்வளோ பெருசாக அப்படியே சிக்காயிட்டாருன்னு கேள்விப்பட்டு அவர் போய் பார்த்து ஜபம்லாம் போய் பண்ணிட்டு வந்தோம் பாருங்க. எவ்வளோ பணம் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் தெரியுமா அவருக்கு? கொஞ்சம் நஞ்ச ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்க, ஒன்றுமே பண்ண முடியல. கடைசி அவருடைய 3-4 வருடம் சாதாரணமான ஒரு பாடல்ல, நரக வேதனை அவர் அனுபவிச்சது. ஒரு முறைலாம் நான் போய் பார்த்துட்டு கண்ணீர் விட்டு கதறினேன். ஏன்னா அவ்வளோ நட்பாக இருந்தவர். ஆனால் போன பாதை அநீதியின் பாதை. முடிவு பார்த்தீங்கன்னா அபயங்கரமான முடிவுகள். பிசாசு என்ன பண்றான்? ஒரு மனுஷனை தாக்குறதுக்கு அவன்கிட்ட அழுக்கு வஸ்திரம் இருக்கான்னு பார்க்குறான். அநியாய செய்கைகள், அக்கிரம செய்கைகள், வார்த்தைக்கு புறம்பான வாழ்க்கைகள் எல்லாமே அழுக்கு வஸ்திரங்கள். ஈஸியா உள்ள போய் என்ன பண்றான் பிசாசு? மனுஷனை, மனுஷ கொலைபாதகன், மனுஷ வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம பண்ணிடுறான் பாருங்க, காலி பண்ணிடுறான் பாருங்க. நான் சொல்லட்டுமா, இந்த வார்த்தை கேட்கிற, இந்த ஆலயத்திலே வந்திருக்கிற, ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் அனைவரும் பாக்கியம் பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்க போது பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிக்கிறார். இனி பிசாசு உங்களை வாதிக்கவே முடியாது. வாதிக்கவே முடியாத இடத்துல ஆண்டவர் உங்களை வைக்கிறார் பாருங்க.
அற்புதமான இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து உங்களை விற்கிறாரு பாருங்க, மேன்மைப்படுத்துறாரு பாருங்க, கனப்படுத்துறாரு பாருங்க. அப்போ அடுத்தது அவர் சொல்லி முடிக்கிறாரு, உன் சிரசின் மேல் சுத்தமான பாகை வைப்பார்களாக. சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே இருந்தான். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால். நான் பாதையை சூஸ் பண்றேன். வசனம்தான் என் பாதை, வார்த்தையின்படி வாழ்வதுதான் என் பாதை. நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சோதனை மாதிரி கூட இருக்கலாம், கஷ்டமா கூட இருக்கலாம், ஆனா இந்த பாதையை சூஸ் பண்ணிக்கோ. நாளைக்கு நீ பாஸ்டர் சைமனை சந்திக்கிறோ இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா பாஸ்டர் சைமன் சொன்ன இந்த வார்த்தை நீ காலகாலம் மறக்கவே முடியாது. உன் ஃபியூச்சர்ல அந்நிய காலத்துல நீ அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்திருப்ப மகனே, நீ அருமையான வாழ்க்கை வாழ்வாய் மகளே. ஏன்னா நீ சூஸ் பண்ற பாதை நீதியின் பாதை, தேவ பாதை, வசனத்தின் பாதை, வார்த்தையின் பாதை. ஆண்டவர் சொல்றாரு, என் வழிகளில் நீ நடந்தால், என் காவலை காத்தால், ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். ஆண்டவர் மகத்துவமான ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து வைப்பார்.